பொதுவாக எல்லா ராஜ்யங்களிலும் ராஜாவுக்கு விரோதமாய் யாராவது ஒருவன் பாவம் செய்து விட்டால், ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டா, உடனே ராஜாவினுடைய கட்டளை என்ன தெரியுமா? அவன் தலையை சீவி விடுங்கள், மரண தண்டனை விதிப்பார்கள். இதான் ராஜ்யத்தினுடைய கட்டளை. என்ன பண்ணா ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பண்ணுனா இதுதான் தண்டனை. எல்லா ராஜ்யத்திலும் இதுதான் தண்டனை. ஆனா பாருங்க, தேவன் மனிதனை படைத்து ஒரு அற்புதமான ஒரு உலகத்துல நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வச்சாரு. கடவுளுக்கு விரோதமாக இவன் பாவம் செய்தான். அதை வேதம் சொல்லுகிறது அவன் துரோகம் செய்தான் என்று சொல்லுகிறது. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த ராஜா அவனை போட்டு தள்ளிருங்க அப்படி சொல்லவே இல்லை. அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறான். அவன் தலையை ஆக்சுவலா அவன் தலையை சீவணும். அதே நேரத்தில் இந்த ராஜா இந்த மனிதனை ரொம்ப நேசித்ததுனால என்ன பண்ணாரு? அவனை கொல்ல வேணாம், இந்த ராஜ துரோகம் பண்ண இவனை கொல்ல வேணாம், இவனை கொல்லாம அதுக்கு பதிலாக ராஜாவா இருக்கிற என்ன கொல்லுங்க, நான் இறங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதை தான் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். ஏன் இயேசு ராஜாவை மட்டும் ரொம்ப கொண்டாடணும்னு நான் விரும்புகிறேன் தெரியுமா? இவர் நமக்காக இறங்கி வந்தவர். ராஜ துரோகம் செய்தவர்களை ராஜாக்களாய் மாற்றின ஒரே ராஜா இயேசு மட்டுமே. ஆமென். வேற எந்த ராஜாவும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் இவரை கொண்டாட வேண்டும். எல்லாரும் கொண்டாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோமா?